வெரி குட் மார்னிங்மா. பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுதுங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபன் நல்லா மஞ்சு போன்ற இட்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலையில் குடலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தேங்காய் சட்னி, அதுக்கு ஒரு மிளகாப்பொடி, பூண்டு மிளகாப்பொடி வச்சுருக்கேன். அப்புறம் 11 மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரூட் வச்சுருக்கேம்மா. அது பைனாப்பிள் இருந்தது, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ஆவி பறக்க ஒயிட் ரைஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த முளைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் தேங்காய் போட்டு. அது வந்து டயட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி முளைக்கீரை பொரியல், கொஞ்சம் கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லது தானே உடம்புக்கு, தயிர் சாப்பிட்ணும். பாருங்கள், மண்சட்டியில் முட்டை வேகுது. மண்சட்டியில் போட்டு முட்டை வேக வச்சா ரொம்ப நல்லதுமா. அதுக்காக தான் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மண்சட்டி யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புக்கு, இது கறி குழம்பு குக்கரில் வச்சு கூட திரும்ப மண்சட்டியில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. முட்டையும் நான் மண்சட்டியில் தான்மா வேக வைக்கிறேன். சூப்பராக இருக்கும். மற்ற கிண்ணத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். இந்த நான்வெஜ்ஜு மட்டும் நான் வந்து இந்த சட்டிலாம் யூஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுருவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நாளைக்குமே வருது. ஆனால் பார்த்து வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் இன்றைக்கி இட்லி, சட்னி, மிளகாப்பொடி, ஒரு பைனாப்பிள், ஒரு சாதம், ஒரு கீரை, ஒரு தயிர், ஒரு முட்டைமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. வாழ்க வளமுடன்மா. பாய்.